ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி மாங்காய் சட்னி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இது துவையல் கூட தான் நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை இட்லிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, நான் ஒரு பூண்டு வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டு ஆப்ஷனல் தான். அடுத்து 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவும், மாங்காய் நான் 1 கப் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். சப்போஸ் புளிப்பான மாங்காய்னா தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேங்காய் கம்மி பண்ணிக்கோங்க. வரமிளகா, பச்சை மிளகா 2மே உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் மாங்காய். ஸோ கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா நல்லா சுவை சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப தான். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ என் ஹஸ்பண்ட் மாங்காவை எடுத்துகிட்டு போயிட்டார். அவருக்கு ரொம்பவே மாங்காய் வெறும் வாயில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மாங்காய் சட்னி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இதை நம்ம தோலோடு தாங்க போட போகிறோம். தோல் சீக்க தேவையில்லை. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் மாங்காய் தோல் சீச்சிட்டு சேர்ப்பாங்க. பட் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். பட் தோலோடு சேர்த்தாலுமே அது நல்லா தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் நல்ல ஒரு 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கருவேப்பிள்ளை நம்மளோட கார்டன்லேருந்து பறிச்சதான். நான் வளர்ந்தது நல்லா செம்மையாக குபு குபுன்னு சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. அது ஒரு 2 கொத்து பறித்து போட்டுக்கோங்க. கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் ரொம்ப அரைப்பட வேணாம். லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொருன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. கொரன்னு இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் ரைஸில் கூட போட்டு தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு, நான் காஞ்ச மிளகா 1 சேர்த்துருக்கேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியாக மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.